திரு அருணன் அவர்கள்ட்ட இல்லாத பிரச்சனையை கட்டமைக்கிறீங்க, இது பொலிட்டிக்கலி ஒரு நேரேஷன் செட் பண்றீங்க பாஜகவுக்கு எதிராக அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வைக்கிறாங்க. அதாவது திசை திருப்புறாங்கன்னா அந்த திசை திருப்பலை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒன்றிய அரசினுடைய வேலை தானே. இப்போ உள்துறை அமைச்சர் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் கோயம்புத்தூர்ல பேசினார். நம்முடைய நண்பர் ஆச்சாரியா சொல்றாரு, ரொம்ப தெளிவா பேசிட்டாரியா. எங்களுடைய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து தெளிவா என்ன தெளிவா பேசினாரு, புரோரேட்டா அடிப்படையில் நடக்கும். அப்படின்னா அரசியல் சாசனம் 2026 வரைக்கும் தான் கெடு விதிச்சிருக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாதுன்னு, அதுக்கு பிறகு செய்யணும்னு அர்த்தம். இப்ப நாங்க செய்வோமா மாட்டோமா? 2026 பறக்கணும். எவ்வளவு நாள் இருக்கு? நீங்க நல்லா கேட்டீங்க, 9 மாசம் தான் இருக்கு. அப்ப அதை பத்தி இது பேசக்கூடாதா? இது என்ன வேடிக்கையான வாதமா இருக்குது? அதனாலதான் அமித்ஷா பேசினார். இப்ப ஆச்சாரியா மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லல, கவனிச்சிங்களா? அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறார் ஆச்சாரியா. ஆனா உள்துறை அமைச்சர் பேசினார். என்ன பேசினாரு? புரோரேட் அடிப்படையில் இருக்கும்யா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குறையாதியா. இது என்னங்க பேச்சு? புரோரேட்டானா என்ன? குறையாதுன்ற அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு சார். மனமலையாரு மைக்கிட்ட வர்றேன் குறையாதுதான் சிக்கல். கொஞ்சம் புரிச்சுக்கங்க. ஓடியாந்து அவர் மைக்க பிடிச்சு சொல்றாரு, விகிதாச்சார அடிப்படையிலுங்க, அப்படித்தாங்க அதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க, குறையாது. தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னா என்னன்னா 39க்கு குறையாதான். ஆனா எது குறையக்கூடாது தெரியுமா கார்கே? இன்னைக்கு 543 இடங்கள் நாடாளுமன்ற மக்களவை மொத்தம். அதுல தமிழ்நாட்டுடைய 39 இடங்கள் என்பவை 7.2%. இந்த 7.2% குறையக்கூடாது. எப்ப? இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தாலும் குறையக்கூடாது. 7.2%. அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத மாதிரி பேசுறாங்க. அதே போல தொகுதி 540க்கு மேல கூடாதா? ஏற்கனவே கூடிட்டு தான் வந்திருக்கு. அந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியும். இப்ப கூடாதுன்னு சொல்லுங்க முதல்ல. அட்லீஸ்ட் அந்த அறிக்கையாவது. அந்த நாடாளுமன்ற கட்டடத்திலே பூரா நீங்க கூகுள்ல போனாலும் வருது. அவங்களும் பேசியிருக்காங்க. 800க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு மக்களவைக்கு. ரெண்டாவையும் சேர்ந்து அதிலேயே உட்காரலாம். அதனால மொத்தம் 1200 இடங்கள் இருக்குன்னு எல்லா விவரமும் அதுக்குள்ள வருதுங்க. சரியா? நீங்க தயவு செய்து அந்த உறுதிமொழியாவது கொடுக்க. 848 போகாதியா, 543 தான். அடுத்த உறுதிமொழி, இந்த மறுசீரமைப்பு நடந்தாலும் தொகுதி 543ல இந்த 7.2% இருக்கும்யா அப்படி என்று சொல்ல தயாரா? இதைத்தானுங்க கேட்கிறோம். ஆனா அதுக்குள்ள போகாம உங்களுக்கு தொகுதி குறையாதியா, தமிழ்நாட்டுக்கு குறையாதியா, இதை எல்லாரும் ஏமாளிகளா? இல்ல சார், இதுல என்ன கேள்வினா, முதலமைச்சர் இந்த கேள்வி எழுப்பின உடனே அனைத்து கட்சி கூட்டம் அழைப்பு விடுத்த உடனே அண்ணாமலை சொல்றாரு, அப்புறம் அமித்ஷா சொல்றாரு, அப்புறம் திரும்ப அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமும் இன்னைக்கும் முதலமைச்சர் பேசுறாரு, நம்ம மக்கள் தொகையெல்லாம் குறைச்சிட்டோம், நமக்கு இது தண்டனையா இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ அந்த பிரச்சனை நேத்தோட முடியலையா? அமித்ஷா சொன்னதோட முடியலையா? இன்னும் தொடர்தான்றதான கேள்வியா இருக்கு. ஆமாங்க, அமித்ஷா மக்கள் தொகைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா பேசினாரு கார்கே. தயவு செய்து கோயம்புத்தூர் பேச்ச நான் 2-3 தடவை அன்னைக்கே கேட்டு நான் அதெல்லாம் பேசிட்டேன். அந்த பேச்சை தயவு செய்து கேளுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் என்பது நடக்காது பேசியிருக்காரு. ஒரு வாக்கியம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? புரோரேட் அடிப்படையில் நடக்கும் ஏங்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு. புரோரேட்டானா என்ன அர்த்தம்னு கேக்குறான். அப்ப மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னா என்ன ஆகும்? மக்கள் தொகை மாறி இருக்கு. அப்ப பயமா வருது. இல்லங்க, எதுவானாலும் 7.2% குறையாதியா, அப்படி இல்லங்க சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு 7. அப்படி சொல்ல இப்ப இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்முடைய. ஆகவே பேசுவோம் அப்படின்னா அது திசை திருப்பல். திசை திருப்பலை தடுக்கணும்னா அந்த 7.2% சொல்லுங்க. அப்புறம் மொழி பிரச்சனை பத்தி நண்பர் ஆச்சாரியா சொல்றாரு, ஐயா அந்த தேசிய கொள்கையில இந்திங்கிற வார்த்தையே இல்லையா. ஆமா, ஆனா சமஸ்கிருதங்கிற வார்த்தை இருக்கு. அது கடைசி பகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு சரத்து இருக்குது, கல்வியின் அனைத்து கட்டங்களிலும் சமஸ்கிருதம் சொல்லித்தரப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும்னு அதை மட்டும் போட்டிருக்கீங்க. சரி, இந்த மும்மொழி அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மும்மொழியா? ஏன் இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல எந்த மும்மொழி சொல்லி தர்றீங்க? இன்னைக்கா இருக்கு மும்மொழி? 1968 இருந்து இருக்கு. ஆனா இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல அநேகமாக பெரும்பாலான பள்ளிகள்ல ஒரு மொழி தான், இந்தி மட்டும்தான். சில பள்ளிகள்ல மட்டும்தான் ஆங்கிலம் சொல்லி தரீங்க. 3வது மொழி எங்க சொல்லி தரீங்க? அதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். சில பள்ளிகள்ல போனா போதும் சமஸ்கிருதத்தை சொல்லி தராங்க. என்னங்க எங்களுக்கு மட்டும் 3 மொழி அவசியம் படிக்கணும்யா, மும்மொழி திட்டம்யா.
ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்கள் கிடையாதுயா. இந்த கேள்விகளை பூரா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன வினோதமா இருக்கு வாதம் கேட்டா நீங்க பூரா திசை திருப்புறீங்கன்னு ஒரே வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு போனா அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட எல்லாருக்கும் சேர்ந்து தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம், இதுல ஈகோ பார்க்காதீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. பாஜக நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு முரணா இருக்கேன். அதாவதுங்க முதல்ல இந்த மொழின்றனால மொழியை பற்றி பேசிடுவோம். இந்த பிப்ரவரி 24 6 நாளுக்கு முன்னாடி இந்த சிஐஎஃப் ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் அரக்கோணத்தில் இருக்குது, மத்திய தொழில் பாதுகாப்பு படை. அதில் வந்து நம்ம வட இந்தியர்களை ரொம்ப அசிங்கமாக தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க. பானிபூரி விற்கிறவன், பாத்ரூம் அலம்புறவன், ரோடு க்ளீன் பண்ணுறவன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா எம்பிக்கள்லாம் பேசுகிற வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதாவது வட இந்தியாவில் அவ்வளோ கொச்சையாக பேசுபவர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் ரஜ்வீந்தர் சிங் பட்டின்னு ஒரு பஞ்சாபி, ஒரு பீகார் கேடரை சேர்ந்த ஒரு 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 வட இந்தியர், அவர் நம்ம அரக்கோணத்தில் தக்கோலமுடைய அந்த அந்த போரில் ராஜாதித்ய சோழனுடைய வீரத்தை, அந்த கதையை கேட்டு அவன் மத்திய அரசாங்கத்துக்கு இதை வெறும் சிஐஎஃப் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடாது, இவ்வளோ வீரம் சார்ந்த ஒரு ராஜா இந்த அரக்கோணத்தில் இருந்ததுனால அவர் பேரில் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கணும்னு சொல்லி ஒரே வாரத்தில் பிரதமர் வந்து இப்போ அது ராஜாதித்யா சிஐஎஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ தமிழர்களுக்கும் உண்மையாக செய்யக்கூடிய ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. இதை நான் இப்போ தான் சொல்லணும். ஏன்னா இது வந்தது அந்த இந்தி கூட்டணியை மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர். அது இந்தி கூட்டணி ஆட்களுக்கு தெரியும், பெரும்பாலும் மக்களுக்கும் தெரியும். இதை சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு ரீசன்ட் படத்தில் ஒரு 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 ஹீரோ சொல்லுவார், படிங்கடா அப்போதான்டா உங்களுக்கு புரியும், படிங்கடான்னு எவ்வளவோ சொன்னேனே கேட்டீங்களாடான்னு ஒரு படத்தில் ஒரு இது வரும். ஏன்னா ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஜித்னா ஆபாதி உத்னா ஹக். இது சொன்னது 23ல். அதாவது ப்ரோரேட்டா எத்தனை பேர் இருக்காங்களோ அதற்கு ஏற்றபடி தான் இந்த தொகுதியும் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். ஜித்னா ஆபாதி உத்னா ஹக். இந்த ஹிந்தி நமக்கு புரியல, அதனால நமக்கு என்ன ராகுல் காந்தி சொன்னான்னு தெரியல. நீங்கள் யாரையாவது வச்சாவது அப்பா இதோட மீனிங் என்னப்பான்னு நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ ஏன் முதல்வர்களுக்கு கோபம் வரல? அப்போ ஏன் இதை நீங்கள் இந்த கேள்வி 23ல் கேட்கல? அப்போ எங்கே போயிருந்தார் அருணன்? ஐயோ நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே, ஜித்னா அதாபி உத்னா ஹக்குன்றீங்களே, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, தமிழ்லையாவது அதை சொல்லுங்கடான்னு நீங்கள் யாராவது கேட்டீங்களா? அப்போ உங்கள் தலைவர் சொல்கிற போது அமுக்கமாக உட்காந்துருப்போங்க. அந்த மாதிரி அது தெரிஞ்ச விஷயம். ஆட்சியில் சொன்ன போது கேட்டுக்கணும் இல்ல, சொன்ன போது கேட்க சொல்லாத பிரதமரை வந்து கேட்குறீங்களே, சொன்ன ஆளை விட்டீங்களே, அதானே என் பாயிண்ட். சமஸ்கிருதம் அருணன் பாடுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் 10 வருஷமா கேரளாவில் கிட்டத்தட்ட 17 யூனிவர்சிட்டி இருக்கு, சமஸ்கிருதம் தான் அங்கே கத்துறாங்க. அது ஏன் பினராயி விஜயன் கிட்ட அவருக்கு அந்த கோவத்தை காட்ட மாட்டேங்கிறாரு? அவர் ஏன் பாவங்க தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து உட்கார்ந்து 10 கோடி வாங்கினாங்கல்ல திமுக கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க, இவங்க வந்து தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுவாங்க சார். அதெல்லாம் பத்தி பேசுறவங்க 15 கோடி வாங்கினவங்க மாநில செயலாளரே சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் வாங்கினதை குற்றம் சொன்னவங்க, வாங்கிய பணத்தை அமுக்கமா இருந்தவங்க, திமுக சொல்லி தானே உலகம் தெரிஞ்சது இவங்க வாங்கின பணத்தை. இவங்களா வந்து சொன்னாங்களா? அப்படி வாங்கின பணத்துக்கு திமுக இவங்க அடிமையாக இருப்பார்களா? இல்லைன்னா எங்க அதிமுகவை பார்த்து எத்தனை வாட்டி அருணன் அடிமைன்னு சொல்லியிருப்பாரு, பாஜகவின் அடிமை. அப்ப 10 கோடி வாங்கிய திரு அருணன் அடிமையாகத்தானே இருக்க வேண்டும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அருணன் தனிப்பட்டது அவருடைய கட்சியை சொல்றேங்க, அவருன்னு சொல்லல, அவர் கட்சியை சொல்றேன். எப்படி அதிமுகவை அடிமை அதிமுக பாஜகவுக்கு, ஏன்னா பாஜகவுக்கு சொன்னதுனால தான் நான் சொல்றேன். அவர்கள் அப்போ வாங்கிய பணத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கட்சி ஆக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. சமஸ்கிருதத்தை கேரளால பினராயி விஜயன் கிட்ட சொல்லுங்க, முடிஞ்சா அதை எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழகர்களுக்கு வந்து நீங்க சொல்லலாம். கொஞ்சம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு மக்கள் கிட்ட போய் என்ன பேசணும் என்பது அவருக்கே தெரியும், பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. இதை எப்படியாவது பிரதமர் மேல பழிய போட்டு இங்க மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அவர்களுடைய வார்த்தையில சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் வந்தா இது நடக்கும், வந்தா அது நடக்கும், பிரதமர் மீண்டும் வந்தால் எலெக்ஷனே நடக்காதுன்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இவங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.